ஹாய் நண்பர்களே, இது கடந்த 2 நாளைக்கான பதிவு. யாருக்கு அனுப்பட்டுச்சோன்னு தெரில. ஒரு வாரம் கேட்டுட்டு 1 மாதமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன்னா, அடுத்த வாரம் நீ ஆஃபீஸ் சொல்லணும்னு அடிச்சு விட்டு வந்தோம்னு சொல்லி ஒரு அழைப்பாக போட்டானுங்க. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக ஆஃபீஸ் போயே ஆகணும். என்ன பண்ணுறது? ட்ரைனிங் இஸ் ஒன்லி கம்மிங். அப்புறம் என்கிட்ட இருக்க ஒரு 200 ஃபாலோவர்ஸில் ஒரு 20 ஃபாலோவர்ஸ் அது கேட்டானுங்க, என்ன தம்பி ஃபிட்னஸ் வீடியோன்னு ஆரம்பித்தேன், ஆனால் இப்போ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, நான் லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வர ப்ளஸ் ஆர் மைனஸுங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் என்னால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் கம்மிங் பேக் டு தி டே, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க வேண்டப்பட்டவங்க ஒரு பொக்கே வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போனால், நம்ம நேரம் போன இடத்துல ஆள் இல்லை. அதே சோகத்தில் நம்ம திரும்பி நம்ம அண்ணன் கடைக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த திருவிழாட்டையும் இந்த நல்ல விசேஷ நாளில் நம்ம அண்ணன் கடை எப்போயுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா நம்ம அண்ணன் எஸ்எஸ்கே ஃபோட்டோகிராஃபியை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, அதை முடிச்சுட்டு நம்ம 20 கிராஸ் 10 பிரகாஷ் அவங்க வீட்டு கார் சர்வீஸ் விட்டுருக்கோம், நான் ஊரில் இல்லைடா, நைனாவோட போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வேலை இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ஒருத்தர் பார்க்க கிளம்பிட்டோம். அப்புறம் இவர் தான் அது, இவர் பேர் யோகேஷ் தான், செல்லமாக யோகின்னு கூப்பிடும். அவர்கிட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. இந்த திருவிழா பேர் அருவா ஏறுதல்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கா கம்பு, இந்த கம்புக்கு நடுவில் அருவா இருக்குது. இதில் சாமி கொஞ்சம் ஊரெல்லாம் சுற்றி வந்து அந்த அருவா மேலே ஏறுன்னு அருள் வழங்குவாங்க. ஸ்பிரிச்சுவலும் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நின்றுவான். ஏன்னா நானும் அப்படி தான் வந்துருந்தேன். சரி, வந்து நின்று திருவிழாவை பார்த்துட்டு வழக்கம் போல் ஒரு டீயை குடிச்சிட்டு இன்றைக்கான நாளையும் முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, டாடா பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.